ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பர்பிள் மினி ஹால் அப்படின்னு கூட சொல்லலாம். டைரக்ட்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பர்பிள்ல ஒரு 5 to 6 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஒரு வழியா டெலிவர் ஆயிடுச்சு. அது என்னென்ன ப்ராடக்ட் அண்ட் ப்ளஸ் ஸ்மால் ரிவ்யூ பத்தினது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப் குட்னஸோட முல்தானி மிட்டி பியூட்டி மாஸ்க். இது ஒரு 50 கிராம் பேக்கு. இந்த முல்தானி மிட்டி ஃபேஸ் மாஸ்க்குக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதனால நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டேன். இது 100% நேச்சுரல். இதில் கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இது ஸ்கின் அண்ட் ஹேர் 2த்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாக முல்தானி மிட்டி, கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு, காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலே போதும். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி போர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கும், பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃப் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் வாங்கியிருக்கேன். எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்குது. அதனால தான் நான் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ரோஸ்மெரி வாட்டர் வாங்கியிருக்கேன். ஜென்ரலாக ரோஸ்மெரி வாட்டர் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சல்ஃபேட், சிலிக்கான், பேரபன் அந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் டெர்மாட்டாலஜிக்கலி டெஸ்டட். நம்ம ஜஸ்ட் ஹேர்லேயும் ரூட்ஸ்லேயுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இது ஆயிலி ஃபார்முலாலாம் கிடையாது. அதனால் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ரோஸ்மெரி வாட்டர் நமக்கு ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஹேர் ஃபால் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆல்சோ நம்ம ஹேருக்கு ஒரு சின்னதாக ஷைன் ஆட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கார்மிசியோட பாடி ரேசர். நீங்கள் கை காலில் இருக்கிற அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரேசர் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மினி ரேசர் அப்படின்றதுனால ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கேரி பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இந்த ரேசரில் ஆலோவேரா அண்ட் விட்டமின் இ இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஹேர் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட் வாட்டரால் வெட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேசரை ஹேர் க்ரோத்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ரேசரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையாக விட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் யூஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா, சான்ஃபியோட டீப் பியூரிஃபையிங் நோஸ் ஸ்ட்ரிப்ஸு. நம்ம மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். நம்ம பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்டெப்பாக இதை பண்ணுவாங்க. ஒரு டூலை வச்சு நம்ம மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான் இது. வீட்டில் இருந்தபடி இது பண்ணிக்கலாம். நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம். இதில் ஒரு 6 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி நோஸ்க்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து நம்ம நோஸை வெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் மெதுவாக பீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகி இந்த ஸ்ட்ரிப்போடையே வந்துடும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது குயிக் அண்ட் ஈஸி மெத்தட். வீட்டில் இருந்தபடியே நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது குட் வைப்ஸோட ரோஸ் ஹிப் ரேடியன்ஸ் ஷீட் மாஸ்க். இது வரைக்கும் நான் ஷீட் மாஸ்க்கை ட்ரை பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நான் இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினதில் எனக்கு இது ஃப்ரீபியாக வந்துச்சு. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் ரோஸ் ஹிப் மெயின் இன்க்ரீடியன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ரோஸ் ஹிப் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின் டோனை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த குட் வைப்ஸோட ஷீட் மாஸ்கில் பேரபன், சல்ஃபேட் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கிடையாது. இது மட்டும் இல்லை, ஜென்ரலாக நம்ம குட் வைப்ஸில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் பேரபன்ஸ் அண்ட் சல்ஃபேட் ரெண்டுமே இருக்காது. இந்த ஷீட் மாஸ்க்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் ஒரு ஹெல்த்தியான க்ளோ, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அண்ட் ஸ்கின் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃப் குட்னஸோட நீம் வுட் கோம் வாங்கியிருக்கேன். இது 100% நேச்சுரல் நீம் கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. அண்டு ஜென்ரலாக நம்ம வுட் கோம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஹேர் ரொம்ப பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்னா இந்த வுட் கோம் யூஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். நீம் வுட் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஸோ நம்ம ஸ்கேல்பை இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்குது. அதனால தான் சரி அதை கம்மி பண்ணுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இதை வாங்கினேன். உங்களுக்கும் ஒரு வுட் கோம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் நான் பர்பிள்லேருந்து ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.